ஹே கைஸ், வெல்கம் டு மணி அடிச்சா சோறு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்ன அப்படின்னா திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, மட்டன் பிரியாணி செய்ய போறோம். இந்த திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா அதோட ஃபிளேவர், அந்த சீரக சம்பாவோட ஃபிளேவர், அந்த மட்டனோட ஃபிளேவர் எல்லாம் சேர்த்து சூப்பரா இருக்கும். இது வந்து ரொம்ப நம்ம சென்னை ஸ்டைல் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ப்ராசஸ் தான். ஏன்னா இதுல யூஸ் பண்ற ஐட்டம்ஸ் நிறைய அதை விட கொஞ்சம் அதிகமா யூஸ் பண்ணணும். அட் த சேம் டைம் ரொம்ப நுணுக்கமா பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் ஒரு சின்ன விஷயம் மாறினா கூட அப்படியே அது வந்து ரைஸ் குழஞ்சிரும், இல்லைன்னா ரைஸ் ரொம்ப வேகாது, இல்லைன்னா அந்த ஃப்ளேவரே மாறிடும், கசப்பு வந்துடும். ஆனால் ஒவ்வொரு சின்ன சின்ன ஸ்டெப்பும் கரெக்டாக பார்த்து பண்ணணும். ஆனால் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இந்த திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள் என்னென்ன அதை பார்த்துட்டு வந்துடலாம். 1 கிலோ மட்டன், 1 கிலோ சீரக சம்பா அரிசி, பெரிய வெங்காயம் 50 கிராம், தக்காளி 50 கிராம், சின்ன வெங்காயம் 1/4 கிலோ அரைச்சி பேஸ்டா வச்சிருக்கோம், இஞ்சி 100 கிராம், பூண்டு 125 கிராம், காஷ்மீரி சில்லி பவுடர் 1½ டேபிள் ஸ்பூன், உப்பு 1½ டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி 1 கைப்பிடி, தயிர் 3 டீஸ்பூன், எண்ணெய் கடலெண்ணெய் 100 ml, நெய் 150 ml, பட்டை 10 கிராம், ஏலக்காய் 5 கிராம், கிராம்பு 2.5 கிராம். அவ்வளவுதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். தண்ணி பார்த்தீங்கன்னா 1 கிலோ வந்து சீரக சம்பா அரிசிக்கு 1.5 லிட்டர் தண்ணி வேணும். இது தண்ணி மட்டும் இன்னும் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். அது மட்டும் நான் எப்படின்னு சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து சென்னை ஸ்டைல் பிரியாணிக்கு பாத்தீங்கன்னா 1 கிராம் பட்டை, 1 கிராம் ஏலக்காய், 1 கிராம் பட்டை கிராம்பு போடுவோம். ஆனா இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே பட்டை பாத்தீங்கன்னா 10 கிராம், ஏலக்காய் அதுல பாதி 5 கிராம், கிராம்பு அதுல பாதி 2.5 கிராம். இது பாத்தீங்கன்னா இது எல்லாமே நல்லா ஃபைனா பவுடரா அரைச்சின்னு வந்துடணும். இதுக்கு வந்து நம்ம அப்படி யூஸ் பண்ண போறதில்ல. ஏன் அப்படின்னா அந்த ஃபைனா பவுடர் அரைச்சு போடும்போது அந்த கலர் உங்களுக்கு பாக்குறீங்களா திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணிக்கு அந்த கலர் இதுல இருந்தா முக்கியமா வரும். அட் த சேம் டைம் அந்த ஃபிளேவர் நல்லா ஏறும். முக்கியமான விஷயம், நம்ம சாப்பிடும்போது அந்த அங்கங்க கடிப்படுத்துமா ஒரு சாப்பிட்டே இருக்கும் பிரியாணி சூப்பரா சாப்பிடணும். ஒரு ஏலக்காய் வந்து கடிப்பட்டுரும், இல்ல கிராம்பு வந்து கடிப்பட்டுச்சுன்னா அந்த ஃபிளேவரே மாறும். அந்த மாதிரி இதுல இருக்காது. ஆனா இது எல்லாமே அந்த ரைஸ்லயும் அந்த மசாலாலையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அந்த அரோமேட்டிக்கா சூப்பரா இருக்கும். இதை சைட் பை சைடு அரைச்சுன்னு அதை கொடுத்துடலாம். அட் சேம் டைம் நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இதை நல்ல ஃபைனா பவுடர் அரைச்சு எடுத்துன்னு வந்தாச்சு. அட் சேம் டைம் இந்த முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சீரக சம்பா அரிசி ஒரு 20 இருந்து 25 நிமிஷம் ஊறணும். ஆனா நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஊற வைக்க வேணாம். இதை எப்போ ஊற வைக்கணும்னா, இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாமே அரைச்சி வச்சிருக்கோம்ல, அது இந்த மசாலா எல்லாமே போட்டு ஒரு ஸ்டேஜ் வரும். அந்த ஸ்டேஜ்ல நீங்க ஊற வச்சீங்கன்னா ஒரு 25 நிமிஷம் கரெக்டா இருக்கும். ஏன்னா இது ரொம்ப ஊறிட்டாலும் மாவா ஆயிடும், இல்ல ரொம்ப ஊர்லனாலும் நெத்தா இருக்கும். அதனால வந்து இது கரெக்டா நான் டைம் சொல்றேன். அப்போ ஊற வச்சீங்கன்னா ஒரு 20 இருந்து 25 நிமிஷம், 20 to 25 மினிட்ஸ், மேக்ஸிமம் 30 மினிட்ஸ், அதுக்கு மேல ஊற வேணாம். அப்போ ஊற வச்சுக்கலாம். இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. இப்ப பாத்தீங்கன்னா டபரா வச்சாச்சு. இதுல நம்ம எடுத்து வச்சிருக்க 150 ml நெய். இதுக்கு பாத்தீங்கன்னா நெய் ரொம்ப முக்கியம். ஏன் நம்ம நிறைய பார்ப்போம் திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணிலாம் வந்து குவான்டிட்டி ரொம்ப கம்மியா கொடுப்பாங்க, ரேட் அதிகமா இருக்கும் அப்படின்னா இதுதான். இதுல பாத்தீங்கன்னா இதுல யூஸ் பண்ற ஐட்டம் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லி. இப்ப இதே சீரக சம்பா அரிசி பாத்தீங்கன்னா கிலோ 200 ரூபாய்க்கு வரும். உங்களுக்கு இதுல யூஸ் பண்றது 150 கிராம் நெய், 100 ml கடலை எண்ணெய். இந்த எண்ணெய் எதுக்காக அப்படின்னா, கடலை எண்ணெய் இந்த அரிசி ஒண்ணு ஒட்டாம அழகா செப்பரேட்டா இருக்கிறதுக்காக தான். ஸோ இப்போ இது போட்டாச்சு. இது எல்லாமே நல்லா வலிச்சிடலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க புதினா, புதினாவை போட்டு வதக்கிட்டு, இப்போ இதுல நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயம். இந்த வெங்காயம் பாத்தீங்கன்னா 50 கிராம்ன்றது என்ன கணக்குனா, சின்னதா ரொம்ப சின்ன வெங்காயமா இருந்துச்சுன்னா 2 வெங்காயம், கொஞ்சம் பெரிய வெங்காயமா இருந்தா ஒரே ஒரு வெங்காயம், அவ்வளவுதான். இப்ப இது போட்டு இது கொஞ்சம் வதங்கணும். இது வதங்கின உடனே இது கூட மட்டனை போட்டுடலாம் வாங்க. இப்ப பாருங்க வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம மட்டனை போட்டுடலாம். மட்டன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு பீஸும் இந்த சைஸ்ல போட்டிருக்கேன். ஒரு 20 இருந்து 25 இருந்து 30 கிராம் இருக்கும் இந்த பீஸு. இந்த ஸ்டேஜ்ல வெட்டி இருக்கேன். இப்ப மட்டனை போட்டு
இதே சிக்கன் பிரியாணியா இருந்தா நம்ம இப்ப போடணும்னு அவசியம் கிடையாது. இது மட்டன் பிரியாணி, மட்டன் வேகத்துக்கு டைம் இருக்குன்றதுனால நம்ம ஃபர்ஸ்டே போட்டுடுறோம். இத இந்த நெய் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நெய் எண்ணெய் கூட மிக்ஸ் பண்ணிட்டு பாருங்க. அவ்வளவுதான். இத பாருங்க, இதுல கொஞ்சம் கொழுப்பு போட்டிருக்கேன். எதுக்காக அப்படின்னா இந்த பிரியாணிக்கு டேஸ்ட் சூப்பரா கொடுக்கும். இதுலயே நல்லா மிக்ஸ் ஆகும் போது இப்ப என்ன ஆகும்னா, இப்ப இதுல பாத்தீங்கன்னா லைட்டா இதுவாகும். இது ஒரு நிமிஷம், மேக்சிமம் 1 நிமிஷம் கழிச்சு ஒரு 200 ml தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். அந்த 200 ml தண்ணியில நம்ம இது வந்து வேக ஆரம்பிக்கும். இப்ப பாருங்க, நான் தண்ணி செப்பரேட்டா எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது வேகத்துக்கு நம்ம ஒரு 200 ml தண்ணி ஊத்துறோம். இந்த 200 ml தண்ணி ஊத்தி அப்படியே இதுலயே ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் வேகணும். ஒரு 25% வெந்த உடனே மசாலா ஐட்டம் எல்லாம் சேர்த்துடலாம். முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, மட்டன் வந்து கொஞ்சம் ரொம்ப முத்தன கறியா வாங்காதீங்க, நல்லா இதுவா ஃப்ரெஷ்ஷா பார்த்து வாங்குங்க. அதே மாதிரி ஃப்ரோசன் மீட் யூஸ் பண்ணாதீங்க. ஃப்ரோசன் மீட் நல்லா இருக்காது, ஃப்ரெஷ் மீட் தான் நல்லா இருக்கும். அவ்வளவுதான். இப்ப 200 ml தண்ணி ஊத்தியாச்சு. இது அவ்வளவுதான். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம், இது ஒரு 25% வெந்த உடனே அத்தட்டு மசாலா சேர்த்துலாம் வாங்க. இப்ப பாருங்க, ஒரு 10 நிமிஷம் ஆச்சு, ஒரு 25% வெந்துச்சு. எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஒரு பீஸ் எடுத்து இப்படி அமுக்கி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டா போகும், லைட்டா பிஞ்சு வர ஆரம்பிக்கும். பாருங்க, உங்களுக்கு தெரியும். இந்த அளவுக்கு வந்த உடனே ஒரு 25 கிராம் வந்து 25% வெந்துருச்சு. இந்த டைம்ல ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அடுப்பை சிம்ல வச்சுக்கோங்க. ஏன்னா இப்பதான் மசாலா எல்லாமே போட போறோம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா, தயிர் எடுத்துக்கிறேன். இந்த தயிர் பாத்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் யூஸ் பண்ண போறேன். இது எதுக்காக இந்த தயிர் நம்ம யூஸ் பண்றோம்னா, இந்த மட்டனை இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் ஆக்கிறதுக்காக. ஏன்னா சில சமயம் பாத்தீங்கன்னா மட்டன் வந்து கொஞ்சம் பழைய மட்டனா கூட இருக்கலாம். இந்த மட்டன் கொஞ்சம் இன்னும் சாஃப்ட் ஆக்கணும் அப்படின்றதுக்காக தயிர் எடுத்து வச்சிருக்க 1.5 ஸ்பூன் பிளெயின் மிளகாய்த்தூள், அதான் காஷ்மீரி மிளகாய்த்தூள், பூண்டு 125 கிராம், இஞ்சி 100 கிராம் எடுத்து வச்சிருந்தல அதுல வந்து இப்போ ஒரு 75 கிராம் போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் 125 கிராம், உப்பு. இப்ப பாத்தீங்கன்னா இது எல்லாமே போட்டுட்டு லைட்டா பரப்பி விட்டுருங்க, எல்லாத்துலயும் படுற மாதிரி. ஏன் இல்லைன்னா ஒரு மாதிரி தீஞ்சிடும். 1.5 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லி, தக்காளி 50 கிராம் தக்காளி சொன்னல. பெரிய தக்காளியா இருந்தா ஒரு தக்காளி, சின்ன தக்காளியா இருந்தா 2 தக்காளி. இப்ப இது எல்லாமே போட்ட உடனே ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்ல வச்சிருங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சு இது வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கும். இந்த நல்லா கொதிச்சு லைட்டா எண்ணெய் தெரியும், அந்த டைம்ல போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். போட்ட உடனே மசாலா போட்ட உடனே மிக்ஸ் பண்றாதீங்க. இது ஒரு நிமிஷம் விடுங்க. இது நல்லா கொதிச்சு சைட்ல லைட்டா எண்ணெய் தெரியும், அந்த டைம்ல தான் கிளறி விடணும். இதெல்லாம் தான் சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் இந்த சீரக சம்பா பிரியாணி, திண்டுக்கல் பிரியாணி செய்யறதுக்கு. இப்ப பாருங்க, இந்த பாருங்க, இந்த பக்கம்லாம் நல்லா கொதிக்குது எல்லா சைடும். இப்ப பாருங்க, ஹை ஃப்ளேம்ல வச்சோடனே எல்லா பக்கமும் நல்லா கொதிக்கும். பாருங்க, இங்கெல்லாம் எண்ணெய், சைட்ல எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வருது. இத பாருங்க, இங்க எல்லாம் நல்லா கொதிக்கும் போது என்ன பண்ணணும்னா, நம்ம அரைச்சி வச்சிருக்க பிரியாணி மசாலா, இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சி வச்சிருக்க பிரியாணி மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த பிரியாணிக்கான பிளேவரே கொடுக்கறது, அந்த கலர் கொடுக்கறது. நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு ப்ரௌனிஷ் கலர்ல இருக்கும், ஒரு அந்த கலர் கொடுக்கறதே இந்த பிரியாணி மசாலா தான். பாருங்க, நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜ்ல இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கலரே பாருங்க என்ன மாதிரி மாறிடுச்சுன்னு. இப்போ இது அப்படியே ஒரு 2 நிமிஷத்துல இருந்து 3 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல இருக்கட்டும். அதுக்கப்புறம் சிம்ல வச்சு ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுற வேண்டியதுதான். இது அப்படியே நல்லா கொதிக்கணும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரிசி இருக்குல்ல, சீரக சம்பா அரிசி, அதை நல்லா கழுவி ஒரு 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கேன். இந்த ஸ்டேஜ்ல பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும்.
முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன், பச்சை மிளகா பாருங்க, பெருசா இருக்கறனால ஒரு 4 பச்சை மிளகா போடுறேன், சின்னதா இருந்தா ஒரு 5 பச்சை மிளகா போடுங்க. ஏன்னா இந்த பச்சை மிளகா வச்சுதான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கவே போறோம் இது எந்த அளவுக்கு வெந்திருக்குன்ட்டு. இப்ப பாருங்க கொதிக்குது, நான் சிம்ல வச்சிடறேன். சிம்ல வச்சு ஒரு தட்டை போட்டு மூடி ஒரு 15 நிமிஷம் அப்பப்போ ஓபன் பண்ணி மட்டும் கலரி விட்டுனே இருங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இப்ப பாருங்க சிம்ல வச்சிருக்கோம்ல, இந்த ஸ்டேஜ்ல ஒரு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறோம். நான் இனிஷியலா இன்கிரீடியன்ட் சொல்லும் போது உங்களுக்கு இதை மிஸ் பண்ணிட்டேன், நீங்க மறக்காம ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு லெமன் ஜூஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்ப பாருங்க கறி நல்லா வெந்துட்டு வருது. இது பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகும். இன்னொரு ஆல்ரெடி ஒரு 10 நிமிஷம் இருக்கு, இன்னொரு 10 நிமிஷம் ஆகும். ஒரு 50% வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம உல தண்ணி ஊற்றும் போது அதுல ஒரு 25% 75% கிட்ட வெந்து வந்துடும். பாருங்க ஒரு 15 நிமிஷம் 18 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த பச்சை மிளகா கலரை பாருங்க, பச்சை மிளகா கலர் அப்படியே ஃபுல்லா மாறிடுச்சு. அட் த சேம் டைம் மட்டன் பாத்தீங்கன்னா ஒரு 50% வெந்துருச்சு. இதை பாருங்க 50% வெந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம 1.5 லிட்டர் தண்ணி ஆல்ரெடி சொன்ன மாதிரி, இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஆல்ரெடி போட்ட 200 ml தண்ணி வந்து நல்லா சுண்டிடுச்சு ஆல்மோஸ்ட். அதனால இப்ப சப்போஸ் அது தண்ணி நிறைய இருந்து மசாலா இருந்துச்சுன்னா நீங்க 1.5 லிட்டர் ஊத்தாம 1 400 1 300 ஊத்தலாம். இப்போ 1.5 லிட்டரே நான் ஊத்திக்கிறேன். இப்போ இதை நல்லா கிளறிட்டு இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா சலன்னு கொதிக்கணும். என்னன்னா ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்துல நல்லா கொதிச்சிடும். மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிருங்க. அவ்வளவுதான். மிஞ்சி போனா 25 நிமிஷத்துல 30 நிமிஷம் நல்லா ரெடி ஆயிடும். அந்த டைம்ல அரிசியை வந்து வடிச்சு இதுல போட்டுடலாம், மூடிடலாம். இது நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு 3 நிமிஷத்துல கொதிச்ச உடனே சிம்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம். பாத்தீங்கன்னா நல்லா கொதிக்குது தண்ணி. மட்டன் பார்த்தலாம் பாருங்க 75% வந்துடுச்சு. இந்த டைம்ல நம்ம சாப்பாடை வதிச்சு அரிசி வதிச்சு இதுல போட்டுடலாம், வடிச்சு எடுத்து வந்துடலாம். பாருங்க அரிசியை போட்டுடலாம். இதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா, அரிசி போட்ட உடனே ஃபர்ஸ்ட் உப்பு பார்த்துடணும். ஏன்னா டக்குன்னு வந்து அரிசி உரிய ஆரம்பிச்சிடும். ஒரு 3ல இருந்து 4 நிமிஷம் பாத்தீங்கன்னா நீங்க இதை வந்து ஹை ஃபிளேம்ல வைக்கணும். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு ஒரு 15-20 நிமிஷம் பாருங்க நல்லா எண்ணெயை இது பண்ணிட்டு உடனே பாத்துருங்க. நான் சொன்ன மாதிரியே தான் நம்ம அந்த சென்னை ஸ்டைல் பிரியாணிக்கு என்ன சொன்னோம்னா அதே தான். உப்பு மட்டும் ஒரு பிஞ்ச் கம்மியா இருக்கு. நான் பாருங்க இவ்வளவுதான் உப்பு போடுறேன், ஏன்னா உப்பு கொஞ்சம் சுருக்குன்னு இதுவா இருக்கு. அவ்வளவுதான். ஹை ஃபிளேம்ல வச்சு பொறுமையா கலரணும். ரொம்ப கலர்னீங்கன்னா அரிசி உடஞ்சிரும், அப்படியே மாவா போயிடும். பாருங்க அவ்வளவுதான். இப்படி கலரிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இது வந்து ஃபுல்லா ட்ரை ஆகணும். இந்த தண்ணி எல்லாம் ஃபுல்லா ட்ரை ஆன உடனே நம்ம வந்து தம் போட்டுடலாம். பாருங்க இப்போ வந்து நான் லோ ஃபிளேம்ல வச்சிடறேன். லோ ஃபிளேம்ல வச்சு அப்படியே இதை கலரிக்கிட்டே இருக்கணும். இதுக்கப்புறம் கைவிடாம கொஞ்சம் கலரணும். இதுல கொஞ்சம் வேலை, அதுதான் சொன்னல, கொஞ்சம் வேலை அதிகம், ஆனா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். உப்பு காரம் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு. அவ்வளவுதான். இது ஃபுல்லா ட்ரை ஆகட்டும், பார்க்கலாம் வாங்க. இப்ப பாருங்கன்னா தண்ணி எல்லாமே வத்திச்சு. இந்த ஸ்டேஜ்ல இதுல பாத்தீங்கன்னா தண்ணி இருக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜ்ல நல்லா இது பண்ணிட்டு நீங்க அடுப்புல செஞ்சா கங்கு மேல வைக்கலாம். இப்ப நான் வந்து கேஸ் ஸ்டவ்ல செய்யறதுனால மேல ஹாட் வாட்டர் வைக்க போறேன். இப்படி வச்சு ஒரு 15ல இருந்து 20 நிமிஷம் இது எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ரொம்ப சிம்ல இருக்கணும். அப்படியே இப்ப பாத்தீங்கன்னா இதை நான் அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா சின்ன அடுப்பு இருக்கும்ல அதுக்கு மாத்த போறேன். ஏன்னா ரொம்ப 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 ஸ்லோ ஃபிளேம்ல இதுவாகணும் அது. அதனால நான் வந்து அப்படியே வந்து நான் நம்ம வீட்டுல இருக்க சின்ன அடுப்புக்கு மாத்த போறேன். ஏன்னா எவ்வளவு ஸ்லோவா இது ஒரு 15 நிமிஷம் இல்லைன்னா ரொம்ப டக்குன்னு தீ அடி பிடிச்சிரும். அதனால ரொம்ப சிம்ல இருக்கணும். அவ்வளவுதான். இதை வச்சாச்சு. ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் வாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு, 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்துடலாம். வாசனை சூப்பரா இருக்குங்க. பாருங்க சாப்பாடு வந்து அரிசி வெந்துச்சான்னு பார்க்கலாம்.
பாருங்க பர்ஃபெக்டா வெந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. பாருங்க பாருங்க அவ்வளோதான். எப்படி இருக்கு பாருங்க, கலரை பார்த்தீங்களா? பாருங்க. இப்போ மட்டன் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்த்தலாம். பாருங்க செமையா இருக்கு, நல்லா வெந்திருக்கு, சூடா இருக்கு. அவ்வளோதாங்க, இதை ரெடி ஆயிடுச்சு. இப்போ அப்படியே மூடி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பிளேட்டிங் பண்ணி டேஸ்ட் பண்ணிடலாம் வாங்க. பாத்தீங்கன்னா சீரக சம்பா, திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கலர் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வாசனை சூப்பரா இருக்கு. எனக்கு இது வேகும் போதே அப்படியே வாசனை ஃபுல்லா வீடு ஃபுல்லா வந்துட்டே இருந்தது. பாருங்க அவுட் ஆஃப் த வேர்ல்ட். உண்மையா சொல்றேங்க, என்னதான் பாஸ்மதி அரிசி பிரியாணி சாப்பிட்டாலும் சீரக சம்பா பிரியாணி தாங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கு. இப்போ பாருங்க மட்டன் பீஸ் சாப்பிடலாம். சூடா இருக்கு. மட்டன் சூப்பரா இருக்கு பாருங்க. நல்லா மட்டன் நல்லா வெந்திருக்கு. இன்னமும் இதுக்கு மேல வெந்துச்சுன்னா அப்படியே வந்து உதிரியா போயிடும். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நான் காலையிலே செஞ்சிருக்கேன், மார்னிங் ஒரு 8 o'clockலாம் செஞ்சிருக்கேன். இப்போ இது எப்படியோ வந்து மத்தியானம் தான் சாப்பிட போறாங்க. அப்படியே உள்ளுக்குள்ள இருக்க அந்த சூட்டுலயே இன்னும் நல்லா வேகும், கரெக்டா இருக்கும். நீங்க உடனே செய்யற மாதிரி இருந்தா இன்னும் கொஞ்சம் கூட வேக வச்சிருக்கலாம். டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. நிறுத்த முடியல, சாப்பிட்டே இருக்கேன். ரொம்ப அல்டிமேட்டா இருக்கு. இந்த ரெசிபியை கண்டிப்பா நீங்களும் செஞ்சு பார்க்கணும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம மணி அடிச்சா சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை பை காய்ஸ்.